ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்ப ஈஸியா நல்ல ருசியா சக்கரை பொங்கல் தான் செய்ய போறேன். 1 டம்ளர் பச்சரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு குக்கர்ல சேர்த்துட்டு கூடவே 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு பொன்னிறமா வறுத்து சேர்த்துக்கலாம். 3/4 டம்ளர் அளவுக்கு பசும்பால் சேர்த்துக்கலாம். 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ குக்கர் மூடியை போட்டு மூடிட்டு வெயிட்டை போட்டு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 4 விசில் வந்ததும் ப்ரெஷர்லாம் நல்லா இறங்குனதும் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி வச்சுட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வெந்தாலே ஓகே தான். 2 டம்ளர் அளவுக்கு வெல்லம் எடுத்துட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் வச்சு கரைச்சி எடுத்து வடிகட்டிட்டு நம்ம வேக வச்சுருக்க அரிசி பயிரோடு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூனுக்கு ஏலக்காய் பொடியும் 1 பிஞ்சளவு உப்பு சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் நெய்யில் முந்திரியையும் திராட்சையும் வறுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கலந்து விட்டு இறக்கணும்னா ரொம்பவே ருசியான சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.